everyone. நிறைய பேர் இப்போ கிளாஸ் 10 போயிட்டு இருப்பீங்க. கிளாஸ் 10 வந்தாலே போர்டு எக்ஸாம் பற்றி தான் எல்லாரும் யோசிப்போம். நிறைய பேர் கிளாஸ் 10நாலே பயப்படுவாங்க. ஏன்னா போர்டு எக்ஸாம் நல்ல மார்க் வந்துடும், எல்லாரும் கேட்பாங்க எவ்வளோ மார்க் வரும்னு, எப்படியாவது 95+ வந்துடும், 90+ வந்துடணும் போர்டு எக்ஸாம்னு, அந்த மாதிரி தான் எல்லாரும் யோசிப்பீங்க. ஸோ கிளாஸ் 10 ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து தெரிய வேண்டிய எல்லா விஷயமும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுவேன். எல்லாமே இந்த புக்கில் எழுதி வச்சுருக்கேன். நான் சொல்ல வேண்டிய டிப்ஸு, இல்லை நான் கிளாஸ் 10ல் இருக்கும்போது எனக்கு மற்றவங்க சொன்ன டிப்ஸ், அந்த டிப்ஸில் என்ன டிப்ஸில் யூஸ் பண்ணேன், எதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சால் நல்லா இருக்குமோ அதெல்லாம் நான் வந்து இந்த புக்கில் எழுதி வச்சுருக்கேன். இப்போ என்னோடய டிப்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் கிளாஸ் 10 போயிட்டுருக்கீங்களா, இல்லை கிளாஸ் 10 இப்போ கிளாஸ் 10ல் போயிட்டுருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட், CFPQs, காம்படென்சி ஃபோக்கஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். இது பற்றி எனக்கு போர்டு எக்ஸாம் வர நேரம் தான் தெரியும். எனக்கு ஆல்ரெடி தெரியும் சிபிஎஸ்சி வந்து 50% பேப்பர் அந்த மாதிரி வந்து ஃபுல் காம்படென்சி பேஸ் கொஸ்டின்ஸே பண்ணிடுச்சுன்னு. காம்படென்சி பேஸ் கொஸ்டின்ஸ் கஷ்டமாக இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு என்ன தெரியாதுன்னா, சிபிஎஸ்சியே ஒரு புக்லெட் மாதிரி அமைச்சிருக்கு கூகுளில் நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட்டில் சர்ச் பண்ணாலே, கூகுள்லேயே சிபிஎஸ்சி CFPQs கிளாஸ் 10 சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். நான் டிஸ்கிரிப்ஷன் அதில் மறக்காமல் போட்டுறேன், டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். பட் அதுலேயே உங்களுக்கு வந்து சயின்ஸ்க்கு வந்து ஆல் சாப்டர் வைஸ் காம்படென்சி ஃபோக்கஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அவங்களே தந்துட்டாங்க. அதை பற்றி எனக்கு தெரியாது, யாருமே கிட்ட சொல்லலை. எனக்கு அதை பற்றி தெரிஞ்சதுன்னா ரொம்ப நல்ல மார்க்கே வாங்கியிருப்பேன். இன்னும் என்னோடய மார்க் எனக்கு தெரியாது, ரிசல்ட் வந்து ஏப்ரலில் வரும்னு நினைக்கிறேன். பட் இப்போ உங்களுக்கு வந்து அது முன்னாடியே தெரியும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஒரு சாப்டர் சால்வ் பண்ணிருக்கீங்கன்னா அப்படியே சைட் பை சைட் அந்த சாப்டர் முடிச்சதுக்கப்புறம், சாப்டர் படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அந்த CFPQs சும்மா பாருங்கள். அதில் மோஸ்ட்லி MCQ கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அந்த MCQ கொஸ்டின்ஸில் நீங்களே மைண்ட்லேயே சால்வ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காம்படென்சி பேஸ்ட் கொஷின்ஸ்னால் பயப்படாதீங்க, அது அவ்வளோலாம் இல்லை. என்ன டைரெக்டாக கேட்க மாட்டாங்க, அந்த கொஷினை கொஞ்சம் ட்விஸ்டடாக அப்ளிகேஷன் பேஸ்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. கஷ்டமாலாம் இருக்காது. மெயின்லி பயாலஜியில் காம்படென்சி ஃபோக்கஸ் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அந்த டாபிக் வந்து இன்டெப்த்தான நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிளாஸ் 10. பட் எப்படி அந்த இன்டெப்த் நாலேஜ் கிடைக்கிறது? நீங்கள் டெக்ஸ்ட் புக் படித்தே ஆகணும். டெக்ஸ்ட் புக் நோ காம்ப்ரமைஸ். இதில் நீங்கள் டெக்ஸ்ட் புக் படித்தே ஆகணும். இந்த டீச்சரோட 1 ஷார்ட் வீடியோ எடுத்துட்டேன், இந்த டீச்சரோட 1 ஷார்ட் வீடியோ பார்த்துட்டேன், இங்கே டியூஷன் போகிறேன், டீச்சர் சொல்லி தந்தாங்க. நீங்களே உட்காந்து உங்கள் டெக்ஸ்ட் புக் படித்தே ஆகணும். டெக்ஸ்ட் புக்லேயே நிறைய கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸ் மாதிரி நீங்கள் போர்டு எக்ஸாமில் எழுதுனாதான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். பிகாஸ் போர்டு எக்ஸாம் கரெக்ஷன் பண்ணுறவங்களா பக்கத்துலேயே சிபிஎஸ்சி அவங்களுக்கு ஒரு மார்க் ஷீட் மார்க்கிங் ஸ்கீம் தந்துடும். அந்த மார்க்கிங் ஸ்கீம் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து மார்க் போடுவாங்க. இப்போ இங்கிலீஷ், சயின்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் அந்த மார்க்கிங் ஸ்கீம்லேயே இந்த கொஞ்சம் கீவேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் தந்திருப்பாங்க. இப்போ அந்த கீவேர்ட்ஸில் உங்களோட ஆன்சர் இல்லைன்னா அப்போ எப்படி உங்களுக்கு மார்க் தருவாங்க? உங்கள் ஆன்சர் கரெக்டாகவே இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் வேணும்னா நீங்கள் அந்த கீவேர்ட்ஸில் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். கீவேர்ட்ஸ்னால் உடனே பயப்படாதீங்க. நீங்கள் உங்களோட NCERT டெக்ஸ்ட் புக் படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கீவேர்ட்ஸ் வந்துடும். இப்போது ஹியூமன் சாப்டரில் ஸ்கேட்டரிங் டிஸ்பர்ஷன் அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் தான் உங்களுக்கு படித்தாலே வந்துடும். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கீவேர்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போது வந்து ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டுக்கு பதிலாக டிஸ்பர்ஷன் அந்த மாதிரி ஏதாவது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்காது. நீங்கள் வந்து ப்ராப்பர் அது கரெக்டாக தான் சொல்கிறானான்னு தெரியாது ஸ்கேட்டரிங் டிஸ்பர்ஷன். பிகாஸ் கிளாஸ் 10 முடிஞ்சோடனே எனக்கு அந்த சிலபஸ் பற்றி கொஞ்சம் மறந்துடுச்சு. பட் இப்போ நீங்கள் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் இப்போ வந்து நெல்சன் மண்டேலா சாப்டரில் எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் டிசாஸ்டர் அந்த மாதிரிலாம் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க ஃப்ரேசஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் கிடச்சிடும். நான் ஜோக் கூட பண்ணல, நிஜமாவே ஃபுல் மார்க் கிடச்சிடும். இப்படி பண்ணி தான் நான் இங்கிலீஷில் என்னோடய ப்ரீ போர்ட்ஸில் 77 out of 80 அந்த மாதிரி வாங்கினேன். ஸோ ப்ளீஸ் டெக்ஸ்ட் புக்கை படிங்க. அப்புறம் கிளாஸ் 10 பிகினிங்லே இது யாராவது எனக்கு சொல்லியிருந்தா நல்லாயிருக்கும். பட் கிளாஸ் 10 ஆரம்பித்தோடனே உடனே பயந்துட்டு வந்து ஓகே இந்த ரிசோர்ஸ், இந்த புக்கு, அந்த புக்கு, இந்த புக்கு, இந்த டீச்சரோட புக்கு, அதுக்கப்புறம் ஒஸ்வால் புக், எடுகார்ட் புக், அந்த மாதிரி நிறைய புக் வாங்கி வச்சிடாதீங்க. நான் அதான் பண்ணேன்.
நான் ஓஸ்வால் கொஷின் பேங்க் புக் வாங்கினேன், சாம்பிள் கொஷின் பேப்பர் புக் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஆர்டி சர்மா மேத்ஸுக்கு ஏதோ புக் வச்சுருந்தாங்க, அதையும் வாங்கிட்டேன். கடைசியில் பார்த்தா நான் அந்த ஆர்டி சர்மா புக் ஒன்ஸ் கூட தொடல. நான் ஒன்ஸ் கூட அந்த புக்கை யூஸ் பண்ணதே இல்லை. அது ஆக்சுவலி நல்ல புக் தான், யூஸ் பண்ண நல்லதா. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் 10 ஆரம்பிக்கும் போதே இந்த ரிசோர்ஸஸ்லாம் வாங்காதீங்க, ப்ளீஸ் வாங்காதீங்க. இப்போது நீங்கள் கிளாஸ் 10 ஆரம்பிக்கும் போது நீங்கள் வாங்க வேண்டியது ரெண்டு விஷயம் தான். உங்களோட கிளாஸ் 10 டெக்ஸ்ட் புக்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்டர் வைஸ். நான் ஓஸ்வால் புக் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த நல்ல புக் தான், நல்ல கொஷின்ஸ் தான் தந்துருந்தாங்க. என்னோடய டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸும் இந்த புக் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி ஓஸ்வால் கொஷின் பேங்க்ஸ், இந்த வீடியோ ஸ்பான்சர்ட்லாம் இல்லை, நான் நிஜமாக என்ன யூஸ் பண்ணணும் அது மட்டும் தான் சொல்கிறேன். ஓஸ்வால் வந்து சாப்டர் வைஸ் சிபிஎஸ்சி கொஷின் பேங்க்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. இது 2026 எக்ஸாமுக்கு, என்னோட எக்ஸாமுக்கு. உங்களுக்கு வந்து 2027 எக்ஸாமுக்கு புதுசாக புக் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணக்கப்புறம் புக் வாங்குங்க. பழைய வருஷம் புக் வாங்கிட்டு அப்புறம் அந்த புக் கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போகும். பிகாஸ் எவ்ரி இயர் அவங்க வந்து கொஷின்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே போவாங்க. இப்போ நீங்கள் 2024 புக்குக்கு வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு யூஸாகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி கைட் புக்ஸ்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் சீனியர்ஸ் கிட்டேருந்து பாரோ பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்க வந்து ப்ரீவியஸ் இயருக்கு வச்சுருப்பாங்க. இப்போ 2024ல் 2023ல் அவ்வளோ காம்படென்சி ஃபோக்கஸ் கொஷின்ஸே வரல. பட் 2025 2026 அங்கே நிறைய காம்படென்சி ஃபோக்கஸ் கொஷின்ஸ், ஹை லெவல் கொஷின்ஸ் அந்த மாதிரி நிறைய தந்தாங்க, கொஞ்சம் கஷ்டமான கொஷின்ஸ். ஸோ இப்போ நீங்கள் அந்த இயர்ஸ்க்குலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அவ்வளோ யூஸாக வராது. பிகாஸ் உங்களோட எக்ஸாம் கடைசியாக ரொம்ப கஷ்டமாக தான் வரும். கஷ்டமாக வராது, நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் வரும். பிகாஸ் கிளாஸ் 10 ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான கிளாஸ் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க கஷ்டமாக இருக்கும், இதுதான் உங்களோட வாழ்க்கையிலே மோஸ்ட் ஹார்டஸ்ட் கிளாஸ், மார்க் வாங்குறது ரொம்ப கஷ்டம், ஃபுல் டே படிச்சுருக்கணும், 8 hours படிக்கணும், 10 hours, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கிளாஸ் 10 கஷ்டமாக இருக்காது, நம்புங்க. கிளாஸ் 10 கஷ்டமாக இருக்காது. நீங்கள் எவ்ரிடே மினிமம் ஒரு 4 hours கன்சிஸ்டண்ட்டாகவே படிச்சிங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் புக்கே படித்து முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் நல்ல மாதிரி தான் வாங்குவீங்க. டெக்ஸ்ட் புக் விட கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸ், அப்புறம் நான் சூன் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், மேபி டே ஆஃப்டர் டுமாரோவே அந்த வீடியோ வந்துடும். டாப் 5 பெஸ்ட் ரிசோர்ஸஸ் ஃபார் கிளாஸ் 10. அதில் ஃப்ரீ ரிசோர்ஸஸ், நீங்கள் ஆன்லைன்லேயே சிபிஎஸ்சி ஒஃபிஷியலாக தந்த ரிசோர்ஸஸ், அதெல்லாம் நீங்கள் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 95+ ஃபார் ஷோர் நீங்கள் 95+ வாங்கிடுவீங்க. 10th கஷ்டமாகவே இருக்காது, நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா கஷ்டமாகவே இருக்காது. பிகாஸ் யூடியூப்பில் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சொல்கிறாங்க, ஒன் ஷார்ட் வீடியோ சொல்கிறாங்க, எல்லா கான்செப்ட்ஸும் டீட்டெயிலாக சொல்லி தந்துடுறாங்க. சிபிஎஸ்சியும் உங்களுக்கு நிறையா ரிசோர்ஸஸ் அப்படியே தருது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணாலே நல்ல மார்க் வந்துடும். ஸோ நான் சூன் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ரிசோர்ஸஸ்க்குலாம் நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த ரிசோர்ஸ்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணிடுறேன். அந்த வீடியோவுக்கு மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் சூப்பராகவே மார்க் வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் எவ்ரி டெஸ்ட் உங்களோட எங்களுக்கு வந்து பீரியாடிக் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லி, அதுக்கப்புறம் ப்ரீ போர்ட்ஸ் வந்துருச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய ஸ்கூலில் ப்ரீ மாடல்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க, நிறைய ஸ்கூலில் குவார்ட்டர்லின்னு கூப்பிடுவாங்க. பட் பிகினிங்லேருந்தே உங்களோட கிளாஸ் 10ல் எனி எக்ஸாம் வரும்போது அந்த எவ்ரி எக்ஸாமையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க. சீரியஸாக போர்டு எக்ஸாம் மாதிரியே நினச்சிடுங்க. ப்ரீ போர்ட்ஸ்லாம் ரொம்ப சீரியஸாக படிங்க. ப்ரீ போர்ட்ஸ் ஆனால் நல்ல மார்க் வரலன்னா, பிகாஸ் யூஸ்வலி ப்ரீ போர்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு என்னோடய ஸ்கூலில் ப்ரீ போர்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக வந்துச்சு. அப்படியே சயின்ஸ் ஃபிசிக்ஸ்க்கு ஜெய் கொஸ்டின்லாம் தந்து வச்சுருந்தாங்க பேப்பரில். கடைசியில் போர்டு எக்ஸாம் பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதனால உங்களோட ப்ரீ போர்ட்ஸில் ஒரு வேளை கம்மி மார்க் வந்துச்சுன்னா கவலையே படாதீங்க. பிகாஸ் அதே மார்க் உங்களோட போர்டு எக்ஸாமில் வராது, அதை விட கொஞ்சம் அதிகமான மார்க் தான் வரும். உங்களோட ப்ரீ போர்ட்ஸ் டைம் வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க உங்ககிட்ட, இப்போ நீ ப்ரீ போர்ட் 2ல் வாங்குகிற மார்க் தான் போர்டு எக்ஸாமில் வரும், ப்ரீ போர்ட் 2ல் ஒரு 80 வாங்கினா போர்டு எக்ஸாம்லேயும் 80 தான் வரும், 60 வாங்கினா 60 தான் வரும், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. உங்களோட ப்ரீ போர்டு விட போர்டு எக்ஸாமில் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். பிகாஸ் போர்டு எக்ஸாம் யூஸ்வலாக நிறைய பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவாங்க. பட் நம்ம பிகினிங்லேருந்தே அந்த எஃபர்ட்டை போட்டணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லேருந்து சீரியஸாக எடுங்க. போர்டு எக்ஸாம் மாதிரி நினச்சி அந்த எக்ஸாம் எழுதுங்க, நல்லா படிங்க.
அதுக்கப்புறம் நான் சோன் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் போஸ்ட் பண்ணுறேன். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ண நல்ல மார்க் வந்துடும். நீங்கள் வந்து சின்சியராக படித்தா எல்லாமே பண்ணிடலாம், எந்த மார்க் வேணாலும் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் எவ்ரிடே 4 hours படிக்கணும். அப்புறம் ஒரு மிஸ்டேக் நோட் புக் வச்சுக்கோங்க மேத்ஸுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு கொஷின் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த கொஷின் வந்து இது தனியான நோட் புக், உங்களோட புக்லேயே ஜாயினாக மிஸ்டேக்ஸ்னு போடக்கூடாது. ஒரு தனியான புக் முடிஞ்சால் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன புக்கு, பழைய புக், ஏதாவது ஒரு புக் வச்சுக்கோங்க. அந்த புக்கில் வந்து இப்போ நீங்கள் ஒரு கொஷின் பண்ணிருக்கீங்க மேத்ஸில், இந்த கொஷின் எவ்வளோ பண்ணாலும் அதே மிஸ்டேக், அதே மாதிரி சிமிலர் மிஸ்டேக்ஸ் தான் வருது. இந்த கொஷினால் பண்ணவே முடியல. இப்போ இந்த குலாப் ஜாமுன் கொஷின் ஒன்று வரும் உங்களோட சர்ஃபேஸ் ஏரியா சாப்டரில். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கொஷின், பிகாஸ் அதில் லாங் கேல்குலேஷன் இருக்கும், அதனால நிறைய கேல்குலேஷன் மிஸ்டேக் வரும். என்னோடய போர்டு எக்ஸாமுக்கு ஆக்சுவலி அந்த கொஷின் நான் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போனேன். நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பிகாஸ் போர்டு எக்ஸாம் அந்த கொஷின் வரும். நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன், என்ன கான்ஃபிடென்ஸில் இல்லைன்னு தெரியல. நான் நினச்சேன்னா வந்துச்சுன்னா ஒரு கொஷின் எழுதிடலான்னு. அந்த மாதிரி நினைக்காதீங்க. போர்டு எக்ஸாம் டைம்னால சும்மா ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக அப்படி சொல்லிட்டு போனேன், அப்படிலாம் பண்ணாதீங்க. பட் அந்த கொஷின் ஆக்சுவலி ஸ்கிப் பண்ணிட்டு போனேன், பிகாஸ் எனக்கு வந்து என்ன பண்ணாலும் அந்த கொஷின் தப்பாக தான் வந்துட்டு இருந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலி மிஸ்டேக்ஸ் நோட் புக் அப்படி ஒன்று வைக்கணும்னு எனக்கு தெரியாது, யாருமே கிட்ட சொல்லலை. கடைசியாக போர்டு எக்ஸாம் நேரத்தில் எல்லாம் நம்ம பார்ப்போம்ல, ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் எப்படி நல்லா ஸ்கோர் பண்ணுதுன்னு பார்ப்போம்ல, அந்த டைமில் நான் பார்த்துட்டு இருக்கும்போது மிஸ்டேக்ஸ் நோட் புக் வைங்கன்னு சொன்னாங்க. அது அப்படி ஒரு புக் அப்படி ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது, இப்போ தான் தெரியும். இப்போ உங்களுக்கும் தெரியும். உங்ககிட்ட இப்போ நிறையா நேரம் இருக்குது. நேரம் இல்லைன்னு பயப்படாதீங்க, நிறையா நேரம் இருக்குது. இப்போ வந்து மார்ச் தான் ஆகுது, உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ஃபெப்ரவரி தான் எக்ஸாம் இருக்கும். அதுக்குன்னு படிக்காமல் விட்டுறாதீங்க. எவ்ரிடே ரொம்ப ப்ரொடக்டிவாக நீங்கள் படித்தாலே உங்களுக்கு சூப்பரான மார்க் வரும். சீரியஸாக எடுத்துக்கோங்க. கிளாஸ் 10 ஈஸியாக தான் இருக்கும்னு படிக்காமல் விட்டுறாதீங்க, கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. பட் ரொம்ப சீரியஸாகி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, பிகாஸ் கிளாஸ் 10 அவ்வளோ வருத்தலாம் இல்லை, அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. எவ்ரிடே படித்தா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் NCERT சயின்ஸில் வந்து நான் பிகினிங்லேயே இது சொல்லிடுறேன். நீங்கள் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டு இருக்கும்போது கெமிஸ்ட்ரியிலலாம் உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் தருவாங்க. நான் வந்து கிளாஸ் 10 பிகினிங்கில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஆக்டிவிட்டீஸ் படிக்கலன்னு. அப்படி இருக்காதீங்க. நான் அவங்ககிட்டயும் சொல்லிட்டேன், அந்த ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் படித்தே ஆகணும், பிகாஸ் அந்த ஆக்டிவிட்டீஸ்லேருந்து தான் கொஸ்டினே வரும். நீங்கள் வந்து கிளாஸ் 9லலாம் இதை பண்ணிட்டு இருந்தோம், நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கிளாஸ் 9 இந்த ப்ளூ பாக்ஸ், எல்லோ பாக்ஸ், டூ யூ நோ பாக்ஸ், அந்த மாதிரி எந்த பாக்ஸ் வந்தாலும் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு எது நார்மலாக எழுதியிருக்காங்களோ அது மட்டும் தான் படிப்பாங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக்லேயே எழுதிட்டு ஒரு பேராகிராஃப் எழுதிட்டு அதுக்கப்புறம் இது என்ன கலர் மாறும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொஸ்டின் மார்க் போட்டு அதுக்கு ஆன்சர் தர மாட்டாங்க, அப்படியே அடுத்த டாபிக் போயிடுவாங்க. அதுக்குன்னு நீங்களும் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்காமல் டெக்ஸ்ட் புக்கே ஆன்சர் இல்லை வராதுன்னு நினச்சி போயிடாதீங்க, பிகாஸ் நீங்களே அதை ரீசர்ச் பண்ணணும். கூகுள் பக்கத்துலேயே இருக்குது. கொஞ்சம் அப்படியே ஓகே இந்த ரியாக்ஷனுக்கு என்ன கலர் மாறும்னு சர்ச் பண்ணி அந்த இக்குவேஷனோட நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் எழுதி வச்சுருங்க. பிகாஸ் உங்களோட பேப்பர் ஒரு வேளை கஷ்டமாக வந்தால் இதுலேருந்து தான் வரும். பட் இப்போ அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ எவ்வளோ கஷ்டமாக வந்தாலும் உங்களால் இப்போ பண்ண முடியும். டூ யூ நோ பாக்ஸஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. சயின்ஸில் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். MCQஸ்லாம் வரும். சம்டைம்ஸ் 2 மார்க்ஸில் கூட கேட்பாங்க. என்னோட எக்ஸாமில் அந்த மாதிரி தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் எல்லாமே டெக்ஸ்ட் புக்கில் எழுதுனா எல்லாமே நான் படிச்சுட்டு போயிட்டேன். ஸோ எனக்கு கஷ்டமாக வரல எக்ஸாமு. பட் லாஸ்ட் இயர் 2025 எழுதின எக்ஸாம் வந்து எஸ்எஸ்டியில் வந்து சின்ன சின்ன பாக்ஸஸ் தந்திருப்பாங்க, இல்லைன்னா பாலிட்டிக்ஸ்லாம் அந்த ப்ளஸ் பாக்ஸஸ் தந்திருப்பாங்க. அந்த பாக்ஸஸ்லாம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் அதுலேருந்தே கொஸ்டின் வரும். இப்போது வந்து ஐ திங்க் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் ஃபெடரலிசம் அந்த மாதிரி சாப்டர் நினைக்கிறேன், ஃபெடரலிசம் தான் நினைக்கிறேன். அந்த சாப்டரில் லாங்குவேஜஸ் இன் இந்தியா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் ஸ்கெட்யூல் லாங்குவேஜஸ் தந்திருந்தாங்க, ஷெட்யூல் லாங்குவேஜஸ். அதில் வந்து அந்த லாங்குவேஜஸ் நீங்கள் படிச்சுட்டு தான் போடணும், மெமரைஸ் பண்ண தேவையில்லை. பட் அது என்ன லாங்குவேஜஸ்ன்னு பாருங்கள். அப்படி ப்ளஸ் பாக்ஸ் போடலே ஓகே இதில் தேவையாதுன்னு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அந்த பேஜை பார்க்காமே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, பிகாஸ் அதுலேருந்தும் உங்களுக்கு கொஸ்டின் வரும். சிபிஎஸ்சி வந்து டைரெக்டாக உங்களுக்கு கொஸ்டின் தராது. டைரெக்டாக வந்து எல்லாரும் 100 வாங்கிட்டு போயிடுவாங்கள்ல, அந்த மாதிரி ப்ளஸ் பாக்ஸஸ் சயின்ஸில் டூ யூ நோ பாக்ஸஸ், அந்த ஆக்டிவிட்டி பாக்ஸஸ், இல்லை இந்த மாதிரி அவங்களே எழுதிட்டு ஆன்சர் தராமல் போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக படிச்சுட்டு போனால் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக வரும். பிகாஸ் அப்போ தான் நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் புக்கை ஃபுல்லாக படிக்கிறீங்கன்னு அர்த்தம்.
நீங்கள் சும்மா இந்த ப்ளஸ் பாக்ஸஸ் அல்ல பாக்ஸஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் அது ஃபுல்லாக படிக்கிறேன்னா அர்த்தம் இல்லை. அது நீங்கள் வந்து சும்மா ஒரு கான்செப்ட் தான் வரும் உங்களுக்கு. பட் சிபிஎஸ்சி அப்போ நீங்கள் வந்து இப்போ ப்ரீவியஸ் இயர் பேப்பர் பார்த்தீங்கன்னா திடீர்னு நீங்கள் வந்து இந்த கொஷின்லாம் பார்க்கும்போது இந்த கொஷின் எங்கே தான் இருந்துச்சு, இதெல்லாம் பார்த்ததே இல்லைன்னு தான் யோசிப்போம். பட் அது ஆக்சுவலி அப்படி இல்லை. நீங்கள் வந்து எல்லாமே படித்தாதான் உங்களுக்கு வந்து தெரியும். பிகாஸ் டெக்ஸ்ட் புக் படிக்கிறீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் புக்கில் எழுதியிருக்க எல்லா விஷயம் தான் படிக்கணும், எல்லாமே படிக்கணும். நான் வந்து இது 10 தடவை கூட சொல்லுவேன். டெக்ஸ்ட் புக்கில் எழுதியிருக்க ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்கள் படித்தே ஆகணும். பிகாஸ் அதுலேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ப்ளீஸ் அதெல்லாம் படிச்சுட்டு போங்க. எஸ்எஸ்டியில் பிக்சர்ஸ்லாம் வரும், ஹிஸ்ட்ரியில் நிறைய பிக்சர்ஸ் வரும், பிரிண்ட் கல்ச்சர் சாப்டரில் நிறைய பிக்சர்ஸ் வரும். அந்த மாதிரி எல்லா பிக்சர்ஸும் நீங்கள் வந்து படிக்கணும். அந்த பிக்சர்ஸ் கீழே கொண்டு சின்னதாக 2 lines அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படித்தே ஆகணும். பிகாஸ் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அந்த எம்சிக்யூஸ்லேயே கேட்பாங்க, இந்த பிக்சர் வந்து எந்த கண்ட்ரியோடது, இல்லைன்னா இது இந்த பிக்சரில் என்ன டிபிக் பண்ணுது, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்புறம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். பட் டெக்ஸ்ட் புக்கில் என்ன எழுதியிருக்கோ அதே எழுதிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு அதுக்கு மார்க் வரும். எம்சிக்யூஸ் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் கேட்பாங்க. பட் இப்படி நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் புக்கை படிச்சுட்டு போட்டிங்கன்னா 100% உங்களுக்கு ஃபுல் மார்க் தான் வரும். ஸோ நான் வந்து கிளாஸ் 10 ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்னெல்லாம் திங்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும், என்னெல்லாம் நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ண, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸு அதெல்லாம் அடுத்த வீடியோவில் போட்டுடுறேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் அதிகமாக தான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் கிளாஸ் 10 ஆரம்பிக்கும் போது இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஹாஃப் இயர்லி வரும்போது இல்லை போர்டு எக்ஸாம் வர நேரத்தில் தான் அவங்களுக்கு தெரியும், ஓ இப்படிலாம் இருக்குமா, ஓ இதெல்லாம் படிக்கணுமா. எனக்கும் அப்படி தான் நினச்சேன். சயின்ஸில் வந்து இந்த மாதிரி பேராகிராஃப் எழுதுவாங்க, பேராகிராஃப் இது பேராகிராஃப் முடிஞ்சோடனே இது என்ன கலராக மாறும்னு கேட்பாங்க, கொஷின் மார்க் தந்துடுவாங்க. எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் அந்த இது எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாது, இது எங்கேருந்து தந்தாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் அந்த கொஷின் மார்க் அவங்க ஆன்சர் தரல, அதனால நானும் ஆன்சர் கண்டுபிடிக்காமல் அடுத்ததுக்கு போயிட்டேன். பட் லக்கிலி எனக்கு தெரிஞ்சது அப்படி இருக்குன்னு. அதனால நானே அந்த கெமிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் எப்படின்னு நினைக்கிறேன், கெமிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் இப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற அந்த கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுல அதெல்லாம் நான் வந்து படிச்சுட்டு போயிட்டேன். அந்த மாதிரி வந்துச்சா இல்லையான்னு ஞாபகம் இல்லை. பிகாஸ் எல்லாமே நான் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் தந்தேன். அப்படி தான் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஆகும். இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி சப்ஜெக்ட். சயின்ஸ் மேத்ஸுக்கு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், எஸ்எஸ்டிக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இல்லை எஸ்எஸ்டியும் ரொம்ப ஈஸி சப்ஜெக்ட், சயின்ஸ் மேத்ஸ்க்கு மட்டும் தான், அப்படிலாம் இருக்காதீங்க. பிகாஸ் இங்கிலீஷும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் வரும். இங்கிலீஷ் எவ்ரிடே பேசுகிற லாங்குவேஜ் தானே, நிறைய பேர் அப்படி இருப்பீங்க. இங்கிலீஷில் வந்து எவ்ரிடே பேசுகிற லாங்குவேஜ் தானே, அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் எப்பவுமே எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இங்கிலீஷ் படிப்பீங்க. அப்படி படித்தா உங்களுக்கு இங்கிலீஷில் கம்மி மார்க் தான் வரும். பிகாஸ் இங்கிலீஷ் ஒன்றும் அவ்வளோ சிம்பிளான அப்படியே படிக்காமல் போனாலே ஃபுல் மார்க் வந்துடும்னு சப்ஜெக்ட் இல்லை. என்னோடய கிளாஸ்லேயே இங்கே வந்து நான் துபாயில் இருக்கேன், இங்கே எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசுவாங்க எவ்ரிடே. ஆனால் இங்கிலீஷ் எக்ஸாமில் 80க்கு 40 அந்த மாதிரி வாங்குவாங்க. ஏன்னா அவங்க இங்கிலீஷ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தரது இல்லை. பட் இங்கிலீஷும் ஒரு போர்டு எக்ஸாம் சப்ஜெக்ட் தானே. இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷ்னால உங்களோட பர்சன்டேஜ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகலை. பிகாஸ் இங்கிலீஷில் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணல. பட் இங்கிலீஷ்க்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தரணும். இம்பார்ட்டன்ஸ்னால் இப்போ மேத்ஸுக்கு 4 hours இங்கிலீஷ்க்கும் 4 hours அந்த மாதிரி இல்லை. இங்கிலீஷ்க்கு டெய்லியோ இல்லைன்னா வீக்லி அந்த மாதிரி ஒரு 2 hours தந்தாலே போதும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டே தான். பட் சூன் சாப்டர் வைஸ் என்னெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கோ, சாப்டர் வைஸில் எப்படி நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லையும் 95+ ஸ்கோர் பண்ணலாமா அதெல்லாம் நான் சூன் போட்டுருவேன். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது, பட் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. எல்லோரும் நிறைய ரிசோர்ஸஸ் வாங்காதீங்க, நல்லா படிங்க. 10th எல்லாருக்கும் 95+ தான் வரும். நல்லா படிச்சிங்கன்னா எவ்ரிடே ஒரு 4 hours படிங்க. அப்புறம் யாருமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், வீக் ஸ்டூடெண்ட், டாப்பர் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி யாருமே இல்லை. கொஞ்சம் நீங்கள் வீக்காக இருந்தீங்களா இல்லை ஆவரேஜாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே நீங்களும் டாப்பர் ஆகலாம், எல்லாருமே டாப்பர் ஆகலாம். அதான் நான் யோசிக்கிறேன். 9th நான் ரொம்ப ஆவரேஜாக இருந்தேன். பட் 10th நான் வந்து கிளாஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே வாங்கிட்டு இருந்தேன். 10th எப்போவுமே கிளாஸில் மினிமம் செகண்ட் ரேங்க் வந்துடுவேன். எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். கிளாஸ் 10 அது கிளாஸ் 10 மட்டும்தான். கிளாஸ் 9 நான் கம்மி மார்க் தான் வாங்குவேன். ஸோ நான் வந்து இப்போ கிளாஸ் 9 இருக்கும்போது அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம ஆவரேஜ் தான், நம்மளால ஒன்றும் படிக்க முடியாதுன்னு நினச்சா நான் கிளாஸ் 10 நல்ல மார்க்கே வாங்கியிருக்க மாட்டேன். அந்த மைண்ட் செட்லேயோட இருப்பேன். ஸோ நீங்களும் கிளாஸ் 10 பிகினிங்லேயே ஒரு கோல் வச்சுக்கோங்க.
நான் வந்து 10th 95+ தான் ஸ்கோர் பண்ணுவேன், 90+ தான் ஸ்கோர் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு போனாலே, எவ்ரிடே ஹார்ட் ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு 100% நீங்கள் நினச்சது வந்துடும். அது கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே, நீங்கள் யோசிக்காதீங்க எப்பவுமே ஓ நம்மள வீக் ஸ்டூடெண்ட்டு, நம்மள ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படி யோசிக்காதீங்க. யாருமே ஆவரேஜ் இல்லை, யாருமே வீக் இல்லை. எல்லாருக்கும் அதே ரிசோர்ஸஸ் தான் கிடைக்குது, எல்லாருக்கும் அதே டெக்ஸ்ட் புக் தான் கிடைக்குது. எல்லாரும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே நல்ல மார்க் வந்துடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஆல்சோ இது சொல்ல வந்துட்டேன், டைம் டேபிள் பண்ணணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நான் ஆக்சுவலி 10th இருக்கும்போது ஒரு டைம் டேபிள் போடல. டைம் டேபிள் போட்டாலே நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். டைம் டேபிள் ஓகே 6:30 to 7:30 நான் படிப்பேன், 7:30 to 8:30 நான் படிப்பேன், விளையாடவே மாட்டேன், டிவியே பார்க்க மாட்டேன், ஃபோனே பார்க்க மாட்டேன்னு ஃபுல்லாக டைம் டேபிள் செய்வீங்க. அடுத்த நாள் ஒன்றுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அது எல்லோரும் பண்ணுறது தான். ஸோ டைம் டேபிளை விட டெய்லி செக்லிஸ்ட் நான் வந்து பண்ண சொல்லுவேன். நான் அப்படி தான் பண்ணேன். டெய்லி டார்கெட் லிஸ்ட் அந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு வந்து அதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே ஓகே நாளைக்கு வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சணும், எஸ்எஸ்டியில் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சணும், அந்த மாதிரி நீங்கள் கோல்ஸ் போட்டாலே உங்களுக்கு வந்து அது முடிப்பீங்க. பட் டைம் டேபிள் போடுறது பேடாக இல்லை. உங்களால் அது ஃபாலோ பண்ண முடியும்னா நீங்கள் டைம் டேபிள் போட்டு படிங்க. நான் எப்பவுமே டைம் டேபிளை ஃபாலோ பண்ணதில்லை. நான் வந்து டைம் டேபிள் நான் வாழ்க்கையில் போட்டதே இல்லை. 1-2 தடவை தான் போட்டிருப்பேன், அதை ஃபாலோ பண்ணதே இல்லை. ஸோ நான் டைம் டேபிளை யூஸ் பண்ணல. நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா டெய்லி டார்கெட் பிளான், டெய்லி செக்லிஸ்ட் அந்த மாதிரி செஞ்சு படிங்க. அது பண்ணாலே நல்லது தான். எவ்ரி சாப்டர் படித்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். எல்லோரும் நினைப்பீங்க நான் வந்து ஓகே கிளாஸ் 10 நான் எல்லா போர்ஷனும் முடிச்சுட்டு எல்லா சாப்டரும் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து எல்லா ப்ரீவியஸ் இயர் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்பேன்னு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் ஓஸ்வாலா வாங்கணும்னு சொல்லலை. நான் ஓஸ்வாலா வாங்கினா அதான் நல்லா இருந்துச்சு எனக்கு. பட் நீங்கள் வேறு ரிசோர்ஸஸ் வாங்கினீங்கனாலும் அது பரவாயில்ல. பட் உங்களோட கொஷின் பேங்க், சாப்டர் வைஸ் கொஷின் பேங்க்கில் உங்களால் வாங்க முடியலனாலும் ஆன்லைன்லேயே நிறைய கொஷின் பேங்க்ஸ் இருக்குது. அதுவும் லிங்க் நான் வந்து முடிஞ்சால் இந்த வீடியோவில் லிங்க் பண்ணிடுறேன், அதையும் பாருங்கள். பட் இந்த மாதிரி புக் வாங்குறது தான் நல்லதுன்னு நான் சொல்வேன். இந்த கொஷின் பேங்க் புக்லேயே ஒரு சாப்டர் படித்து முடிச்சிங்கன்னா அப்புறம் அப்படியே இந்த புக்கில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், சாம்பிள் பேப்பர் கொஷின்ஸ் எல்லாமே இந்த புக்லேயே தந்துருப்பாங்க சாப்டர் வைஸ். அப்படியே நீங்கள் அதையும் சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிகினிங்லேருந்தே நல்ல ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கும். நான் நினச்சேன்னா நான் சாப்டரில் முடிச்சிடுவேன், அதுக்கப்புறம் இது பண்ணலான்னு வருவேன், அதுக்கப்புறம் இல்லை கடைசியில் பண்ணிக்கலாம், கடைசியில் அவ்வளோவே பண்ணல இந்த புக்லேருந்து. பிகினிங்லேருந்தே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் வரும். போர்டு எக்ஸாம் டைமில் உங்களுக்கு பயமே வராது. பிகாஸ் உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் நல்லா போயிருந்தா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பயம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. எல்லோரும் போர்டு எக்ஸாமில் நல்லா தான் பண்ணுவீங்க, 95+, 90+ வாங்கிடுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.